ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்துட்டு நம்ம பூஜை அறையிலையோ பூஜை அலமாரிலையோ எந்தெந்த படங்கள்லாம் சாமி படங்கள் வைக்கணும், கட்டாயம் இருக்க வேண்டிய படங்கள், இது எல்லாம் பார்க்க போகிறோங்க. நம்ம பூஜை அறையில் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய இடம் இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய இடம் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய படம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த முக்கியமான படங்கள் மட்டும் வச்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோங்க. வீட்டில் வந்துட்டு விநாயகர் படம் வந்துட்டு கட்டாயம் இருக்கணுங்க. நம்ம புதுசாக பால் காய்ச்சி போனாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு போகும்போது நம்மளோட விநாயகர் படம் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு பூஜை அறையிலேயோ பூஜை அலமாரிலேயே வைக்கணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம குலதெய்வத்தோட படங்கள், நம்ம குலதெய்வங்களுக்கு எல்லா குலதெய்வங்களுக்குமே ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மண் செம்பை வந்துட்டு அதில் தண்ணி எடுத்து வச்சு அதை குலதெய்வமாக பாவிச்சு நம்ம வந்து எப்போவுமே வந்து தினமே அது தண்ணி மாற்றிடணுங்க. செடிக்கு ஊற்றிடலாம். அந்த தண்ணியை வந்துட்டு வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் தொட்டு வச்சு அதுக்கு பூ வச்சு அது வந்து குலதெய்வத்துக்கு நம்ம தினம் வச்சு வணங்கணுங்க. ஒரு அகல் விளக்கு கட்டாயமாக வந்து குலதெய்வத்துக்கு வந்து ஏற்றணும். இது வந்துட்டு ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த முறைப்படி வந்துட்டு குலதெய்வத்தை கட்டாயமாக வச்சு வணங்கணுங்க. ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், நம்மளோட இஷ்ட தெய்வம், நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை வணங்குறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களோட இஷ்ட தெய்வத்தோட படமோ சிலையோ வந்து வீட்டில் வச்சு வணங்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன், அதுக்கடுத்து பெருமாள், அதுக்கடுத்து சரஸ்வதி, அதுக்கடுத்து மகாலட்சுமி தாயார், விநாயகர், இவங்க 5 பேர் கட்டாயமாக வந்து இருக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவிலில் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு வந்த ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்ப பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நேரம் ஃபோட்டோக்கள் வாங்கி வந்து பூஜை அறையே நிறைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு வாங்கன்னு தேவையில்லை. ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோன்னா ஞாபகார்த்தமாக போதுங்க. உங்களுக்கு உங்கள் இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லைங்க. ஆனால் வந்து முக்கியமாக அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மகாலட்சுமி தாயார், அந்த பத்மாவதி தாயாரோட இருக்க படத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்புறம் இந்த சிலைகள்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அப்படியே தூசி அடையை போட்டு வைக்காதீங்க. தினமே கழுவிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்துட்டு தெய்வாம்சம் வந்து நிலச்சி இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் பெருகும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.